நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பிட் கேப் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எஸ்டர்டே என்ன நினச்சிருந்தோன்னா, மார்க்கெட் ஆனது மேலே போனால் 21,908 வரைக்கும் போனோம். டவுனில் வந்தால் 21,536 வரைக்கும் வரும்னு சொல்லி எஸ்டர்டே வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். யார் யார் பார்த்தவங்க கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பன்லேருந்து ஹை ஒரு 30 பாயிண்ட் போச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து டவுன் வந்துச்சு. ஸோ இந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக புட் சைடு நம்ம ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி எடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ முந்தான டே பிஃபோர் எஸ்டர்டே 21,500 புட் 220 ரூபாயில் இருந்தது. அது 70 ருபீஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 70 ருபீஸ் ஆனது 60 ருபீஸ் 58 ருபீஸில் முடிஞ்சுது. இன்றைக்கி அது 40 ருபீஸில் ஓப்பன் ஆகி அது 144 ரூபா வரைக்கும் இன்றைக்கி போச்சு. ஸோ பை ப்ரைஸ்லாம் இன்றைக்கி ஹையிலேருந்து டிகே பண்ணி கம்மி ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு ஒரு ஃபெப்பு போட்டிருக்கோம். இந்த ஃபெப் லாஜிக் எப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆனது நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா 683 வரைக்கும் நமக்கு 0.618 21,689. ஸோ 89 வரைக்கும் போகுதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இல்லைன்னா 70 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுதா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்குறோம். ஸோ இங்கிருந்து ஒரு பை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம பை ஆனது இது வரைக்கும் போகலாம். இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த லாஜிக்கில் நீங்கள் பண்ணுங்கள். மார்க்கெட் ஆனது ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல 536க்கு மேலே 40க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பையில் அந்த இடத்துலேருந்து புட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகும்போது டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா $465 வரைக்கும் மார்க்கெட் ஆனது வருதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அங்கே தான் 0.618 465 சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புதா அப்படின்றத பாருங்கள். டவுன் ட்ரெண்டில் வந்தால் புரியுதா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து வந்த இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பை கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்படி வரலாமா அப்படின்னு யோசிக்கலாம். சரியா? இது ஒரு லாஜிக். மார்க்கெட் டவுனில் வந்தால் 465 சப்போர்ட் எடுக்குதா, இல்லை 465 பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக 390க்கு வர்றதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு பை ஆகலாம் அப்படின்றது தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா -74, நம்மளது நிஃப்டி -215. ஸோ ரெண்டுத்தையுமே சமப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ தான் நம்ம 215னா பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மைனஸில் இருக்கணும். ஆனால் -70 தான் இருக்கான். நம்மளது 215 இருக்கான். ஸோ அதனால் அப்படியும் நடக்கலாம். அதே மாதிரி என்எஸ்சியில் பார்த்திங்கன்னா என்னென்னா 21,700 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 21,700 தான் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து 21,700க்கு போயிட்டு அங்கேருந்து கூட ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்றது என்னோடய கான்செப்ட்டு. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். சரியா? ஸோ எப்படி வேணால் மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இப்படி இருக்குது. 21,700 வரைக்கும் நமக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 21,700ல் வால்யூம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. புட்டோ காலோ மார்க்கெட் அங்கே போகும். அங்கேருந்து டவுன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? ஒரு வேளை 21,700 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 21,800க்கு போகலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஜோன். ஸோ 21,700 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோனு. அங்கே போயிட்டு அங்கேருந்து பையா புட்டா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும். சரியா? ரைட்.
ஸோ நம்மளோட கான்செப்ட்டுக்கு நாளைக்கு மார்க்கெட் இங்கே போகணும் 0.618க்கு 700லேருந்து ஒரு டவுனில் வரணும். அப்போ இங்கேருந்து ஒரு வேலை அந்த ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே வரும், இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா 1.618 வந்து 21,397. ஓகே, வேலை 750 போச்சுன்னா இங்கே தான் போகும். சரி, ரைட், பார்ப்போம். ஒருவேளை இப்படி போச்சுன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு செல் அடித்தோன்னா இந்த இடத்துக்கு வந்து 400 332 இந்த இடம் வரைக்கும் 21 316 வரைக்கும் வரலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இது பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து எப்படி ஓப்பன் ஆகும் எப்படி போகுன்றது நீங்கள் முடிவெடுத்து பண்ணுங்கள். சரியா? ஓப்பன் டு ஹை வந்து ஒரு 100 பாயிண்ட் போச்சுன்னா அங்கேருந்து எவ்வளோ ஒரு 150 பாயிண்ட் கீழே வரும். இது லாஜிக். ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது, புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆனது மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டிக்கு போனவங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கி மாட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி கன்சாலிடேஷன் மோட்லேயே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு வேளை டவுன் வருதா, இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த 45,263 பிரேக் ஆகிடுச்சுன்னா டவுன் வருதா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 45,051, 45,839, அப்புறம் இது வரைக்கும் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ டவுனில் மேலே இது பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு வந்து நமக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் எப்படின்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல பயங்கரமான ரேலி இருக்கும் நாளைக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்றதுனால இந்த இதை எப்படி பிரேக் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லென்த்துக்கு நான் சொன்ன மாதிரி போயிடும், மேலே வரைக்கும் போவோம், டாப் வரைக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் வரைக்கும் வரும். சரியா? எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. பாக்ஸை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டுட்டு பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க. சரியா? இதுக்கு மேலே போனால் என்ன ஆகுது, இது கீழே வந்தால் என்ன ஆகுது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். 45,476 தான் ரொம்ப முக்கியமான நம்பர். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இது ஃபஸ்ட் டார்கெட்டு. இது பிரேக் ஆகிடுச்சுன்னா போயிட்டே இருக்கும். இங்கே டவுன் வந்தால் 45,263, இதை பிரேக் ஆச்சுன்னா டவுனில் நம்மளுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது பேங்க் நிஃப்டிக்கு 45,051, 44,839 அண்ட் 44,627, 44,416 இது பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பேங்க் நிஃப்டிக்கு பண்ணுங்கள். ரைட்டா? ஏன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு 80% வந்து போகலாம். இப்போ க்ளோசிங் வந்து பேங்க் நிஃப்டி 45,367 அப்படின்னா 44,985 எங்கே வருது, இங்கே வரைக்கும் வருதா பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு ரேலி இருக்கலாம். 45,748. ஓகே. ஸோ டபுளாக இருக்கும். 80,160 ஒரே செகண்டில் 45,367 45,292
ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் மேக்ஸிமம் சரி ரைட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இதை சேனலை பிரேக் ஆனால் கீழே வரணும், இதை பிரேக் ஆனால் ஃபஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ஆனது மேலே போகணும் அப்படின்றத கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு ஃபின் நிஃப்டி வந்து 0.382 சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கேருந்து மேலே போனால் எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள். இந்த சேனலில் போட்டுக்கோங்க. இந்த சேனல் இந்த லோலேருந்து இந்த ஹைக் சேனல் போட்டுட்டு இது பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபின் நிஃப்டி டவுனில் வந்தால் இந்த 0.618 20,153லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்குதா, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது தான் ரொம்ப நாளைக்கு முக்கியம். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போதா, இந்த சேனலில் டவுன் வந்தால் இங்கேருந்து இந்த 0.618 வரைக்கும் வருதா அப்படின்றத பாருங்கள். டவுன் வர மாதிரி இருந்தால் ஒரு பேட்டர்னும், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அது ஒரு பேட்டர்ன் ஆகும், ஒர்க் ஆகும். இப்படி வரும்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படின்றது ஒரு பேட்டர்ன். சரியா? கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போய் இந்த இடத்துக்கு 20,500 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து எதுனா நம்மளுக்கு ஒரு புட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு ஃபின் நிஃப்டியை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, இது ஃபின் நிஃப்டிக்கு. அடுத்தது மிட் கேப் பொறுத்தவரை இப்போ மார்க்கெட் ஆனது 0.382 என்ற லெவலில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வேவ் பார்த்திங்கன்னா 1 2 3 ஒரு வேளை நாளைக்கு 4 மேலே போயிட்டு கீழே இறங்கலாம். மிட் கேப் வந்து கீழே வர வேண்டியது 10,410, அதாவது இந்த சேனலுக்கு உள்ளே இங்கே வரைக்கும் வரணும். மார்க்கெட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. சரியா? இந்த ரிக்ரேஷன் ட்ரெண்டில் இது சென்டர் பாயிண்ட்டு. இந்த பேட்டர்ன் போச்சுன்னா மேலே இது வரைக்கும் போகும், அங்கேருந்து டவுன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? மிட் கேப் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறது, 2 பேட்டர்னு. ஒரு வேளை மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இதுவாகும், செகண்ட் டார்கெட்டு இது வரைக்கும் வரும். புரியுதா? இப்போ வேவ் பார்த்தீங்கன்னா வேவ் வந்து 1 2 3 வராது, 1 2 3. இப்போ மார்க்கெட் ஒரு வேளை இது 1 2 இது 3 இது 4 மார்க்கெட் இங்கே போய்ட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 5ன்றது எங்கே வரும்ன்றதை நீங்களே பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்படியும் இருக்கலாம். 0.618 வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இப்போது இது வரைக்கும் டார்கெட் இருக்குது. மார்க்கெட் எங்கே வரைக்கும் ஆக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். மார்க்கெட் நாளைக்கு காலையில் இப்படி ஓப்பன் ஆகிட்டு மேலே போய்ட்டு அப்சைடில் போய்ட்டு இங்கே 10,661 போய்ட்டு திரும்புதா, இல்லை இதையும் கிராஸ் பண்ணால் மேலே போகணும். இது கிராஸ் பண்ணோன்னா இங்கேருந்து புட்டானால் 0.618 வரைக்கும் நமக்கு வரணும். இது மிட் கேப்போட 0.618 எங்கே இருக்குது? 10,507 தான் 0.618. ஸோ அங்கே வரைக்கும் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும் பார்ப்போம். ஸோ இது நம்மளோட அசம்ஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக. நாளைக்கு ஆனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15லேருந்து 9:50 வரைக்கும் பாருங்கள், ஒரே சைடு தான் மார்க்கெட் போகும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு இது இருக்கும். ஓகேவா? 9:15லேருந்து 9:50 வரைக்கும் ஒன் சைடு போவோம். அதுக்கப்புறம் ரிவர்சல், ஆப்போசிட் ரிவர்சல், சின்ன ரிவர்சலாக இருக்கலாம், பெரிய ரிவர்சலாக இருக்கலாம். மார்க்கெட் அப்படி தான் இருக்கும், சின்ன ரிவர்சலாக கூட இருக்கலாம்.
சரியா? அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.